නන්දකුමාර මාව මැරුවත් කමන්නේ මාව ඉස්සරහට ඇඩ්මිට් වෙන්න මොනවා කරත් කමන්නේ. மஹிந்த ராஜபக்ச வாராரு, அவருக்கு பின்னுக்கு அவருடைய பாதுகாப்பு பிரிவினர் வேன்ல வராங்க. இதை மனசு நினைச்சிருச்சு, அதை வந்து ஐயோ சிறைச்சாலை வேன் அப்படின்னு ஒரே அழுவ பாருங்க. மஹிந்த ராஜபக்சக்கு பின்னுக்கு சிறைச்சாலை வேன் போகுது, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கலாம் ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சின்ன மாடவும் பெரிய மாடவும் இப்ப கொழும்புலான்னு விளையாடுது. சின்ன மாடவும் பெரிய மாடம் ஒரே அடிதான், டங்க நக்கடன். அதுக்கு என்ன விளைச்சுன்னா வடக்கு கிழக்குல ஒரு இடம் கூப்பிடுறாங்க. ரெண்டு விஷயம் தான். என்னன்னா, ஒன்று சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும் அல்லது சட்டத்திற்கு பயப்பட வேண்டும். එකක් අපි නීතියට යටත් වෙන්න ඕන, දෙක අපි නීතියට බය වෙන්න ඕන. எங்கட ஒப்போசிஷன் சைட்டுக்கு நீங்க சொல்ல நித்திரை இல்லாம போகுது. டக்குனு ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க, என்ன 5 ஊழல் ஆணைக்குழு கிட்ட போகலையா சப்போர்ட் பண்ண? ஒரு சப்தமும் இல்ல. அப்படி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே உழுக்க போயிட்டாப்ல. இப்ப நாயக்கையா, யுத்த தினப்பு நாயக்கையா, யுத்த இவரக்கிறப்பு நாயக்கையா, இன்னைக்கெல்லாம் மூச்சு காத்து எடுக்கணும்னா அது இவர் தான் காரணம். நீங்க களவெடுங்க, நீங்க தான் யுத்தத்தை முடிச்சீங்களே, நீங்க களவெடுத்துக்குங்க, உங்க கஜானாவை நிரப்பிக்கங்க, வீட்டுல எல்லாத்துக்கும் உழுப்பு வாங்கி கொடு. அவருடைய இறுதி யுத்தத்தின் போது இறுதியா எடுக்கப்பட்ட புகைப்படத்துண்டு டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த, விடுதலை புலிகள் இயக்கத்தை அந்த உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்த இப்படியே கம்பு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்படி சொல்லி போட்டு வந்து தமிழ் மக்கள்கிட்ட கையை கும்பிட்டு வாக்குவாங்கன்னா சரி, அதான் நடக்கும்.